ஹலோ எவ்ரிவான். நம்ம இப்போ பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்டு சோசியல் சயின்ஸு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம இன்டர்வியூ ஆல் டீச்சர்ஸும் நம்ம இன்டர்வியூ ஜாப்புக்காக போகிறோம்னு வச்சுங்க. இன்டர்வியூ போகிற இடத்துல அவங்க நம்மளுக்கு தெரியாத ஒரு 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆக மாட்டோம். அதே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கும் தெரியாத கொஸ்டின் இருக்குது, நம்மளுக்கும் தெரியாத கொஸ்டின் இருக்குது. இருந்தாலும் நம்ம அந்த வேலைக்கு செலக்ட் ஆக மாட்டோம். அதனால் நிறைய பேர் நம்ம சொல்லி கொடுக்குறத நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு நிறையா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நிறைய விஷயங்களை நம்ம ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் போகும். டேஷ் தான் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதித்து தனது பெயரையும் பொறிக்க செய்திருந்தார். முகமது கோரி தான் நாணயத்தில் பெண் தெய்வத்தை லட்சுமி தேவியை பதித்து பெயரையும் பதிச்சிருந்தவர் யாருன்னா முகமது கோரி. ஒரு ஜிட்டல் டேஷ் வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது ஆகும். 3.6 டேஷ் ஜிட்டல்கள் 1 வெள்ளி டங்காவுக்கு சமமாகும். 48 அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்ட மின்ஹஜ் உஸ் சிராஜ் என்பார் டேஷ் என்னும் நூலை எழுதினார். தபகத்-இ-நசிரி டேஷ் ஒரு அரேபிய சொல். இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தபகத் ஒரு அரேபிய சொல். கிபி 700 முதல் கிபி 1200 வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலமென்றும், கிபி 1200 முதல் கிபி 1700 வரையிலான காலகட்டம் பின் இடைக்காலமென்றும் வகைப்படுத்துகின்றது. சரி. ராஜபுத் என்னும் சொல் ரஜ்புத்ர எனும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். அதன் பொருள் அரசவம்ச இரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் என்பதாகும். சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். பிராமணர் அல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் டேஷ் வேளாண் வகை. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை கிராம நிர்வாகம். ஓகே, தேங்க்யூ.